வங்கக்கடலில் நாளை உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. இன்று நெல்லை, ராமநாதபுரம், கடலூர், திருவாரூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. கேரளாவில் எஸ்ஐஆர் பணிகளை நிறுத்தக் கோரி வழக்கு. உச்சநீதிமன்றத்தில் அவசர மனுவாக பட்டியலிட்டு இன்று விசாரணை. புத்த மதத்தை பின்பற்றினாலும் அனைத்து மதங்களையும் சமமாக மதிக்கிறேன். அம்பேத்கர் வழியை தந்தை கடைபிடித்ததால் உயர்நிலையை அடைந்ததாகவும் தலைமை நீதிபதி BR கவாய் உருக்கம். மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் ஆளுநர்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது. குடியரசுத் தலைவர் எழுப்பிய 14 கேள்விகளுக்கு பதிலளித்து உச்சநீதிமன்றம் விளக்கம். மசோதாக்களை காரணமின்றி நிறுத்தி வைக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை என உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கே முடிவெடுக்கும் அதிகாரம் இருக்க வேண்டும் என்றும் உறுதி. உச்சநீதிமன்றம் அளித்துள்ளது தீர்ப்பு அல்ல, கருத்துதான் என மூத்த வழக்கறிஞர் வில்சன் விளக்கம். ஆளுநர் வழக்கில் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே பெற்ற தீர்ப்பில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் உறுதி. உச்சநீதிமன்ற தீர்ப்பு எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு கிடைத்த வெற்றி. மாநிலங்களவை உறுப்பினர் கபில் சிபல் கருத்து. செங்கல்பட்டு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் மின் விளக்குகள் எரியாததற்கு கண்டனம். தீப்பந்தம், மெழுகுவர்த்தி ஏந்தி நூதன போராட்டம். விருத்தாச்சலம் அருகே சூனியத்தை அகற்றுவதாக கூறி முதியவர்களிடம் நகை பறித்த போலி மந்திரவாதி. மக்கள் பிடியிலிருந்து தப்பி ஓடிய போது கீழே விழுந்து படுகாயம். நெல் ஈரப்பத கோரிக்கையை ஒன்றிய அரசு நிராகரித்ததற்கு விவசாயிகள் கண்டனம். ஒன்றிய அரசுக்கு எதிராக விரைவில் போராட்டம் நடத்தவும் முடிவு. கடலோர மாவட்டங்களில் 2வது நாளாக இன்றும் பயங்கரவாத தடுப்பு ஒத்திகை. அதிவிரைவு படகுகள், நவீன தொலைநோக்கி கருவிகள் உதவியுடன் தமிழ்நாடு கடலோர குழும போலீசார் ரோந்து பணி. குஜராத்தின் தொழிற்பூங்காவில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு. கரும் புகை மண்டலமாக சூழ்ந்ததால் மக்கள் பாதிப்பு. வரலாறு காணாத புதிய உச்சத்தை எட்டிய முட்டையின் விலை. மேலும் 5 காசுகள் விலை உயர்ந்து ₹6.10 விலை நிர்ணயம். வேலூர் அருகே நாய் கடித்த நபர் சிகிச்சை பலனின்றி மரணம். 5 மாதத்திற்கு முன்பு ஒரே ஒரு ஊசியுடன் சிகிச்சையை முடித்துக் கொண்டதால் துயரம். தமிழ்நாடு முழுவதும் SIR பணிகளில் தொடரும் குளறுபடிகள். தெளிவில்லாத திட்டம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு அமைந்து 2.5 ஆண்டுகள் நிறைவு. DK சிவக்குமாருக்கு முதலமைச்சர் பதவி வழங்க கோரி ஆதரவாளர்கள் டெல்லியில் முகாம். மக்களுக்கு இன்னலை ஏற்படுத்தும் SIR பணிகளை உடனே நிறுத்த வேண்டும். அதிகாரியின் தற்கொலையை சுட்டிக்காட்டி தலைமை தேர்தல் ஆணையருக்கு மம்தா கடிதம். பாரிஸ் அருங்காட்சியகத்தில் டயானாவின் புதிய மெழுகு சிலை. விபத்தில் இறந்து 28 ஆண்டுகளை கடந்தும் சிலையை பார்க்க மக்கள் ஆர்வம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.